நம்ம தமிழகத்தில் தென் கடலோர முக்கியமான மாவட்டங்களாக கருதப்படுற கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 3 மாவட்டங்களையும் கடந்த 2 தினங்களா இதுவரைக்கும் வரலாற்றிலேயே மக்கள் பார்த்திடாத ரொம்ப பெரிய அளவில் மழை பெய்து அணைகள் எல்லாமே நிரம்பி வழிந்ததால ஊரே மூழ்கி போகக்கூடிய அபாய நிலைமையில தான் தற்போது திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த 2 மாவட்டங்களும் இருக்கு. இப்படி இருக்க இன்னைக்கு அதிகாலையில மழையோட சேர்த்து சூறாவளி புயல் காற்றும் இன்னைக்கு நெல்லையில குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள்ல மட்டும் பயங்கரமான சூறாவளி காற்று வீசிருக்கு. அதாவது கடந்த 2 நாட்களுக்கும் மேலாக மழை எப்ப விடும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்து இடைவிடாம மிக மிக பெரிய அளவுல கனமழை தொடர்ந்து பெய்துகிட்டு இருக்கு. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த 3 மாவட்டங்கள்லையும். இப்படி இருக்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை படிப்படியா மழை குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மைய அறிவிப்பாளர் பாலச்சந்தர் சொல்லியிருந்தாரு. ஆனாலுமே விடிய ஆரம்பித்ததுல இருந்து இன்னும் மழை விட்டப்பாடு இல்லை. மழை தொடர்ந்து இன்னும் இந்த 3 மாவட்டங்களையும் பெய்துகிட்டு தான் இருக்கு. அதோட சேர்த்து நெல்லை மாவட்ட ஒரு சில முக்கியமான பகுதிகளில் இன்னைக்கு அதிகாலையில் திடீர்னு சூறாவளி காற்றுடன் சேர்ந்து அதி கன மழை பெய்திருக்கு. ஸோ இந்த கனமழையால் ஒரு சில இடங்களில் கார் அப்படியே தலைகீழாக கவிழ்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் மரங்கள் அப்படியே வேரோட பிடுங்கி வீசப்பட்டிருக்கு. முக்கியமாக ரோட்டில் போயிட்டு இருந்த பஸ் ஒன்று பள்ளத்தில் சிக்கி இந்த சூறாவளி காற்றால தலை குப்பிர கவிழ்ந்து விழ வேண்டிய அபாயத்தில் அந்த பஸ் நிற்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த காற்றால பல இடங்களில் பொருட்கள், ஷெட்டு, தார்பாய் இப்படி பல பொருட்கள் காற்றில் தூக்கி வீசப்பட்டு ஆக மொத்தம் இந்த மழையால ஒட்டு மொத்தமாக நெல்லை மாவட்டமே அழிந்து நிர்மூலமா ஆகி போகக்கூடிய அளவுக்கு மழை, அதுக்கப்புறமா இந்த சூறாவளி காற்று, இப்படி இந்த மிகப்பெரிய தாங்க முடியாத இயற்கை சீற்றத்தால தற்போது நெல்லை மாவட்டமே ஸ்தம்பிச்சு போய் அப்படியே புரட்டி போட்டு மிகப்பெரிய ஒரு பேரழிவு, பேரிடர இப்ப இந்த கனம் மழையாலையும் இந்த புயலாலையும் தற்போது நெல்லை மாவட்ட மக்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு.